ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். ஒரு நியூட்ரலான மார்க்கெட் கண்டிஷன்ல என்ன மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலான்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிஃப்டி 50 சார்ட் பாருங்க. கரண்டா 23,165 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா 23,450 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தது. அது பிரேக் பண்ணிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு நல்ல ஒரு ரெட் சிக்னல், ஒரு ரெட் கேண்டில் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22,000 இந்த 700 to 750, ஆல்மோஸ்ட் 800 பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்க இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டதுனால இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதாவது இந்த 23,450 to 500 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுல இருந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த 22,750 to 800 இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன், உங்களோட நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்றப்போ இதுக்குள்ள நீங்க ட்ரேட் ஆகும், ரொம்ப கீழேயும் போகாது மேலேயும் போகாது, இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நியூட்ரலான வியூ வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் வியூக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அயன் கவுண்டர். ஸோ ஒரு அயன் கவுண்டர் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்றேன். ஆல்மோஸ்ட் இந்த மணில போயிட்டு ஒரு 22,800 இங்கதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அங்க போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நான் செல் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 23,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செல் பண்ணிடுறேன். இப்ப ரெண்டு சைடும் செல் பண்றப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கல் மாதிரி ஒர்க் ஆகுது. பட் இதுக்கான ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.25 லட்சம், அதாவது 2.5 லட்சம் கிட்ட எனக்கு தேவைப்படுது. அதோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய் கிட்ட வருது. இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, இதுல எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போற காசு, ஸோ இது ரொம்ப ஹியூஜ் மணி, எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதோட லாஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட்னு காட்டுது. சப்போஸ் ட்ரேடு வந்து எனக்கு ரொம்ப கீழே போச்சுனாலும் இல்ல ரொம்ப மேல போச்சுனாலும் என்னோட லாஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட என்டையர் காசையும் நான் லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப நான் எப்படி இதை நான் தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த அயன் கவுண்டர் லாஜிக் வருது. ஸோ என்ன பண்றேன்னா, இப்போ இங்க நான் செல் பண்ணியிருக்கேன் 22,800 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் நான் பை பண்ணிடுறேன். இப்போ பை பண்றப்ப என்ன ஆகுது, இந்த பிரீமியம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த பைல நான் செல்ல கலெக்ட் பண்ண பிரீமியம் பாத்தீங்கன்னா நான் பைல இங்க கொடுக்குறேன். அப்போ என்னோட பிரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 33 ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் பண்றேன். இப்ப இந்த பிரீமியம் அட்ஜஸ்ட் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா என்னோட லாஸ் பாத்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி என்னோட லாஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் காட்சி, அதாவது 100% மேல காட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆல்மோஸ்ட் என் லாஸ் பாத்தீங்கன்னா இப்போ 6% தான் காட்டுது. அதே மாதிரி ஃபண்ட் பாத்தீங்கன்னா இப்ப என் லாஸ் இப்போ இது மாதிரி நம்ம ஹெட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவைப்படுற ஃபண்ட் பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். ஆல்மோஸ்ட் 2.5 லட்சத்துல இருந்து இப்ப எனக்கு தேவைப்படுற ஃபண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் தான். இப்ப இந்த 1 லட்சத்துல இருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 9% ப்ராஃபிட் காட்டுது. ஸோ 9% ஒரு மாசத்துக்குன்றது நல்ல ப்ராஃபிட். சப்போஸ் உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இன்னும் வந்து கம்மியா இருக்கு, எனக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட்டை வந்து கம்மியானாலும் பரவாயில்ல, பட் என்னோட ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சிமுலேட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராம்.